எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணன் சீமான் செந்தமிழன் சீமான் அவர்களும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 3 முறை நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத நீங்க, இந்த முறை மட்டும் போறது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேட்ட அதே கேள்விய தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கேட்கிறார். ஏன்னா, அடிப்படையில எல்லாருக்குமே அந்த கேள்விகள் வர்றத தவிர்க்க முடியறது இல்லையா? அமலாக்கத்துறை இப்ப ரைடு வந்ததுனால, நீங்க இப்ப டெல்லியில பிரதமர பார்க்க போ வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை இப்ப ரைடு பண்ணுகிற போதும் அந்த அத சம்மந்தப்பட்டவங்க டெல்லிக்கு போய் அமித்ஷாவையோ, இல்ல மோடியவோ சந்திக்கிறது நிதர்சனமா இருக்கிறதுனால, இதையும் அதோட தொடர்பு படுத்தி அவங்க பேசுறாரு. அதுக்கு ஏத்தது போல, இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கிற நம்ம முதல்வர் கூட, பிரதமர நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டதாக தகவல் வந்திருக்கு. அது உறுதின செய்யப்படல. தகவல் வந்திருக்கு. சந்திக்கிறாரா, மாட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. இதன் அடிப்படையில தான் இது ஏன் இப்படி நடக்குங்கிறத ஒரு யூகத்தில தான் எல்லாருமே பேசுறாங்க. ஆனா, இது நடந்துகிட்டு இருக்கிற உண்மைக்கு சான்று தான் அது. சீமான் சும்மா ஒரு அவதூறெல்லாம் பேசிறல. அதுக்கேத்தபடி நெறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிறனால அவர் கேட்கிறாரு. அதேபோல நீதிமன்றங்கள் சட்ட வரையறையை தாண்டி அது அவங்க ஒரு வழிகாட்டுதல் முறையை ஏற்படுத்துகிறது அப்படின்னா, அப்ப சட்டமன்றமும், நாடாளுமன்றமும் எதுக்கு? சட்டமன்றத்தில ஒரு சட்ட மசோதாவை இயற்றி, மக்கள் நலன் கருதி ஒரு சட்ட மசோதாவை இயற்றி தான் நம்ம ஆளுநருக்கு அனுப்புறோம். அதற்கு பிறகு நம்ம கோர்ட் அப்ரூவ் குடுத்து நம்ம அது சட்டமா பதிவாகுது. அதேபோல நாடாளுமன்றமும் அப்படிதான் செயல்படுது. ஆனா, உச்சநீதிமன்றம் சில நேரங்கள்ல நாடாளுமன்றத்தில சட்டம் இயற்றப்பட்ட அத அமலுக்கு கொண்டு வர்றத விட, இவங்களே ஒரு சட்டத்த ஒரு வரையறைய குடுக்குறாங்க. அப்ப அந்த சட்டமன்றம் எதுக்கு? நாடாளுமன்றம் எதுக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஒரு வகையில அது உண்மதான். அவர் எத வச்சு மீன் பண்ணி சொல்றாருன்னு நம்மளுக்கு தெரியுது. என்னன்னா, ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்தத வச்சு தான் அவர் பேசுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா, உண்மையிலேயே ஒரு சட்ட மசோதாவ நம்ம அனுப்பும்போது, ஆளுநர் அத பார்த்துட்டு, அத ஏத்துக்கணும். இல்லன்னா திருப்பி அனுப்பணும். ஏதோ ஒண்ணு செய்யணும். அத வச்சுக்கிட்டு கிடப்புல போறதுன்றத நம்ம ஏத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்டங்கள் தமிழக அரசுக்கும், ஆளுநருக்கும் பிரச்சனை போய்க்கிட்டே தான் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம இத பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை மத்திய அரசு இதுக்கு ஒரு கால நிர்ணயம் செஞ்சு, ஒரு புது சட்டத்தை இயற்றி ஒரு திருத்தம் பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணல. அப்ப இத சகிச்சுக்கிட்டே இவனால வாழ முடியும் அப்படிங்கிறதுனால தான், உச்சநீதிமன்றத்துக்கு போய் திமுக அரசு வாதாடி, ஒரு ஒரு கால நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதாவது 1 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க இத பாஸ் பண்ணிறணும். பில் பாஸ் ஆயிடும் இல்லன்னா. அப்படின்ற மாரி ஒரு உத்தரவ நீதிமன்றம் குடுத்திருக்கு. அது வரவேற்புக்குரியது தான். இதில நம்ம அரசியல் பண்ண முடியாது. யார் கேட்டாலும் இந்த விஷயத்தில அரசியல் பண்றது நல்லாவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக பாராளுமன்றமும் இதுக்கு முன்னெடுக்காது. அப்புறம் க ஒரு ஆளுநரும் அத அனுப்ப மாட்டார் அப்படின்னா, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க முடியுமா? அப்ப மக்களுக்கான நலன் இதில எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அப்படிங்கிறதுனால தமிழக அரசு இந்த விஷயத்தில சரியா நடந்துச்சு. உச்சநீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பு குடுத்துச்சு அப்படிங்கிறது தான் மக்கள் பார்வையா இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா, இதுலயும் சீமான் அவர்கள் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருடைய அவங்களுக்கு ஒரு 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 உரிமை இருக்கு இல்லையா? அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா, நாளைக்கு அவரும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகலாம். ஒரு ஒரு தனி மசோதா தாக்கல் செய்யலாம். அந்த சட்டம் வரலாம். சரி அவருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ நாடாளுமன்றத்துக்கு மிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்திய குறைக்குதோ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற பார்வைய அவர் முன்னெடுக்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் குடுத்த தீர்ப்பு சரிதான். அத நம்ம மறுக்க முடியாது. அ எல்லாத்துக்கும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு உச்சநீதிமன்றத்த. ஆனா, இந்த விஷயத்துல சரிதான்.